ரஞ்சித் குமார், இங்க தொடர்ச்சியாக எல்லாவற்றையும் காவிமயமாக்குவது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய நாம ஏற்கனவே உணர்த்தணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவரனுடைய சிலை காவிமயமாக்கப்பட்டது தொடங்கி எல்லாவற்றிலும் இது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினார்கள். வானொலி என்கிற அழகான தமிழ் பெயரை ஆகாசவாணின்னு மாற்றினது, அதே போன்று பொதிகை என்று இருந்த பெயரை டிடி என்று மாற்றியது அப்படின்னு தொடர்ச்சியா இருக்குது. தேர்தல் நேரத்தில் இப்படியான ஒரு நிற மாற்றம் செய்யப்பட்டிருப்பது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது என்று எல்லா எதிர்க்கட்சிகளும், இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சிகளும் உட்பட எல்லாரும் ஒரு கடும் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீங்க? அதாவது தேர்தல் நேரத்துல இதை செஞ்சனால இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்ன காட்டுதுன்னா, ஓட்டு வங்கி வந்துருமோ, பாஜக ஓட்டு கூடிருமோன்னு ஒரு அச்சம் உருவாகிறது. அப்ப பெரும்பான்மை மக்கள் அதை ஏத்துக்கிறாங்க. காவி நிறம் பூசிட்டனாலே ஓட்டு வங்கி உயர்ந்துடும், மக்களோட ஓட்டு மாறிடும், இவர்களுக்கு அச்சமும் பதட்டமும் தெரிவிக்கிறதுனாலே அது மக்களோட அபிலாஷைக்கு உட்பட்டது. 400 இடங்கள் 350 இடங்களுக்கு மேல் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருப்பவர்களுக்கு ஒரு மத்திய ஒலிபரப்பு அமைச்சகத்தினுடைய லோகோவின் நிறம் மாற்றுவதன் மூலமாகத்தான் வாக்கு வங்கி உயர்ந்துருமா இல்ல இடங்கள் உயர்ந்துருமா? புரியலையே. இல்ல, அதை நான் எதிர்கட்சியை பத்தி கேட்கிறேன். ஏன்னா அவர்களோட அச்சம் தான் காரணம். இவர்கள் இது இயல்பான நடவடிக்கை கடந்து போயிட்டு இருக்கு. 2017லயே லோகோ உருவாக்க சொல்லி காம்படிஷன்ல வச்சுட்டாங்க. இந்த டிடிக்கு லோகோ உருவாக்க சொல்லி காம்படிஷன், ஒவ்வொருக்குமே லோகோ உருவாக்குறதுக்கு காம்படிஷன் வைப்பாங்க மத்திய அரசு. அதுல இருந்து சிறந்த ஒரு லோகோவை செலக்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த நடவடிக்கை இன்றி போயிட்டு இருக்குன்னு பாக்கலாம். இப்ப நாம சொல்றோம் இந்த லோகோ வச்சுதான் 400 சீட்டை தாண்டுவாங்க அப்படின்னா, இந்த லோகோ எதிர்கட்சி அதான் குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. இப்ப இவர்கள் தேர்தல் நேரத்தில் செஞ்சுட்டாங்க, இதனால ஓட்டு வங்கி கூடிற போகுது, இதை உடனே எலெக்ஷன் கமிஷன் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது என்ன, பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களோங்கிற அச்சம். குறிப்பா தமிழ்நாட்டுல நம்ம முதல்வர் சொல்றாரு. இல்ல அதுதான் நான் கேள்வியா கேட்கிறேன் திரு ரஞ்சித் குமார். அப்படி எதிர்கட்சிகளுடைய அச்சம்னே அது இருக்கட்டும், இல்ல அப்படி அந்த நிறத்தை மாற்றிதான் வாக்குகளை பெற வேண்டிய இடத்துல பாஜக இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல, பாஜக அதை செய்யறாங்கன்னு இல்ல. பாஜகவுக்கு என்ன, பாஜக ஏற்கனவே சொன்னது தானே, அவர்கள் இதுல ஒளிவு மறைவே இல்லையே. இந்த நாடை இந்து நாடா மாத்திரம், இந்து ராஷ்டிரம் அமைக்கணும், காவிமயமாக்குறங்கிறத பாஜகவோட கொள்கை. அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் பாஜக. அகண்ட பாரதம் உருவாக்கணும், இந்து ராஷ்டிரம் அமைக்கணும், இதுதான் பாஜகவோட தத்துவ நிலைப்பாடு. இதுல எங்கேயுமே மாற்றமோ எந்த ஒரு மறைமுகமோ கிடையாது. இதே காங்கிரஸே சொல்லிருக்காங்களே, கமல்நாத்தே சொன்னார் இல்லையா, இந்த நாட்டுக்கு இந்து ராஷ்டிரம்னு பேர் வைங்கன்னு தேர்தல் வர நேரத்தில் அவரே சொன்னார், ஓட்டு வங்கிக்காக சொன்னாரு. அது வரைக்கும் இந்துக்களை பத்தி கவலைப்படாதவர் தேர்தல் வரும்போது, மத்திய பிரதேச தேர்தல் வரும்போது இந்த நாட்டுக்கு இந்து ராஷ்டிரம் பேர் வைங்கன்னு திடீர்னு அறிவுரை எல்லாம் சொல்லிட்டு போனாரு. அந்த மாதிரி விஷயங்கள் இரட்டை வேடம் பாடக்கூடிய காங்கிரஸ். சரி, தமிழ்நாட்டுக்கு வருவோமே. இப்ப இவர்கள் டிடி தமிழ் எதனால வச்சாங்கன்னா, டிடி பொதிகைங்கிறது எப்ப வச்சாங்க? 2000வது வருஷம். யார் ஆட்சி காலத்துல? பாஜக ஆட்சி காலத்துல, வாஜ்பாய் அவர்களோட ஆட்சி காலத்துல வைக்கப்பட்ட பெயர் டிடி பொதிகை. இப்ப ஜனவரி மாசம் ஹெச்டி சேனல் கொடுக்குறாங்க. நாடு முழுக்க எத்தனையோ மொழிகள் இருக்கும்போது தமிழ் மொழிக்கு முதல்ல முக்கியத்துவம் கிடைக்குது. டிடி தமிழுக்கு ஹெச்டி கொடுக்குறாங்க. அந்த ஹெச்டி வரும்போது டிடி தமிழ்னு வருது. தமிழ் தானே வச்சிருக்காங்க. அது தமிழையும் பறித்துட்டு போலையே அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதற்கு ஏன் இவர்கள் யாருமே மாநிலத்துக்கு, மாநில மொழிக்கு தமிழில் இருக்கக்கூடிய அடையாளத்தை தமிழ் தான் வச்சிருக்காங்களே அப்படின்னு ஏதோ போற போக்குல ஏதோ கொடுத்த மாதிரி சொல்றீங்க. பொதிகை என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு அடையாளம், பொதிகை மலை என்கிற ஒரு அடையாளம், அந்த பெயர் வைக்கப்பட்டிருந்தது. இங்க நீங்க சரி டிடி தமிழ்னு மாத்துனீங்க, தமிழ்னு வச்சிருக்கீங்க. அதைத்தான் திரு பாலச்சந்திரன் கேட்டாரு. அத சப்தகிரிய டிடி சப்தகிரிய அங்க டிடி தெலுங்குன்னு மாத்தலையே, அதே மாதிரி கர்நாடகால அங்க இருக்கக்கூடிய பெயரை மாற்றலையே அப்படின்னு கேள்வி எழுது. நீங்க மாநிலங்களை, எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணா எல்லா பேரையும் தானே மாத்தி இருக்கணும். இல்ல, மாத்தணும்ங்கிற நோக்கம் கிடையாது. ஹெச்டி வரும்பொழுது ஒரு மாற்றம் ஏற்படும் தான் சொல்றோம். ஹெச்டிங்கிறது ஒரு தொழில்நுட்பம் தானே திரு ரஞ்சித் குமார், ஹெச்டிங்கிறது ஒரு தொழில்நுட்பம் தானே. இப்ப டிடி தமிழ் இருக்கிற இடத்துல பொதிகை பேர் போட்டா ஹெச்டில வராதா? இல்ல, நான் அதுதான் சொல்றேன். இப்ப எதனால மாறிச்சுன்னு, ஏன் தெலுங்குக்கு மாறல, ஏன் கன்னடத்துக்கு மாறல, ஏன் டிடி மலையாளமாவே இருக்கு, அங்க மலைகளே இல்லையா, இப்படி கேள்விகள் இருக்கு. ஏன் அஸ்ஸாம்ல அத்தனை மலைகள் இருக்கு, ஏன் அது அஸ்ஸாம்ல வச்சிருக்காங்க, ஏன் மணிப்பூர்ல மலைகள் இருக்கு, அங்க ஏன் எந்த ஒரு பிரசித்தி பெற்ற மலைகள் வைக்கல, பல்வேறு கேள்விகள் இருக்கு. இப்ப தமிழ் மட்டும் ஏன் மாறி இருக்குன்னா, இந்த டிடி ஹெச்டி மாற்றும் பொழுது ஒரு பெயர் மாற்றம் வந்திருக்குது. யாருமே கோரிக்கை வைக்கலைங்கிறது தான். தெலுங்குக்கோ கன்னடத்துக்கோ இன்னும் ஹெச்டி சேனல் வரல, அந்த மாற்றத்துக்கான சூழல் வரல. இது திட்டமிட்டு தமிழை பொதிகையை மறைச்சிட்டாங்க அப்படிங்கறது சொல்ல முடியாது. இன்னொரு பொதிகை மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கே ஒரு அடையாளம் அப்படின்னு நம்ம ஒரு கொண்டு சேர்க்க முடியாது இல்லையா? நீங்க தான் சொன்னீங்க வாஜ்பாய் ஆட்சி காலத்துல தான் இந்த பெயர் மாற்றப்பட்டதுன்னு. அப்பயே அந்த பெயரை தேர்வு பண்ணி வச்சாங்க. அதையுமே ரொம்ப தொடக்கத்துல திரு பாலச்சந்திரன் விளக்கிட்டாங்க. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அடையாளமாக இருக்கக்கூடிய, இயற்கையின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த மலைகளின் பெயர்கள் தேர்வு செய்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
நிச்சயமா அப்ப அந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டு அதே பாஜக அரசு அந்த கோரிக்கை ஏத்துக்கிட்டது. இப்ப வந்து நான் சொன்னேன் எதனால நடந்தது, ஜனவரி மாசம் வந்து அந்த ஹெச்டி மாறும் பொழுது ஒரு பெயர் மாற்றத்தோட வருது. டிடி தமிழ் அப்படிங்கறது கொண்டு போய் சேர்த்துறாங்க. இப்ப சப்தகிரின்னு சொன்னா அது தெலுங்கா கன்னடமா இல்ல ஏதாவது ஒடிசாவா எங்களுக்கு தெரியாது. சப்தகிரி எங்க இருக்குன்னு தெரியாது. டிடி தெலுங்குனா தெலுங்கு அப்படிங்கிறது தெரிய போகுது. ஆனா டிடி தமிழ்னா இன்னும் வந்து தெரிய வரும் அப்படிங்கிறதுக்காக பொதுங்கிறது மத்திய பிரதேசக்காரங்களுக்கு ராஜஸ்தான்காரங்களுக்கு தெரிய போறதுல டிடி தமிழ்னா இது தமிழ்நாடு சேனல் தெரிஞ்சுட்டு போகும்போது இருந்துட்டு போகுது, தப்பு இல்லையே. அது டிடி ஹிந்தின்னு மாத்திட்டாங்க. தமிழ்நாட்டோட சேனலையே மொத்தமா கபலீகரம் செஞ்சுட்டாங்கன்னா நிச்சயமா வந்து நம்ம குரல் கொடுக்க வேண்டியது கட்டாயம் இல்ல. அந்த அச்சத்தை தான் தெரிவிக்கிறாங்க, அது நடக்கும்ங்கறாங்க. ஆண்டாள் பிரியதர்ஷினி தொடக்கத்துல சொன்னது என்ன அப்படின்னா, இங்க நீங்க மாநில மொழிக்கு ஒரு சேனலை நீங்க ஒதுக்கிட்டு அந்த சேனல்ல பெரும்பான்மையான நேரங்கள்ல செய்தி தொகுப்புல ஆரம்பிச்சு நிகழ்ச்சிகள்ல ஆரம்பிச்சு எல்லாமே வேற்று மொழி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறது. அப்ப தமிழுக்கான முக்கியத்துவம் அங்க இல்லாம போகுதுன்னு அச்சம் தெரிவிக்கிறாங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா, அது என்ன இந்தினா மாத்திட்டாங்க அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா, அப்படி மாறக்கூடிய நிலைமை உருவாகும் என்கிற அச்சத்தை வெளிப்படுத்துறாங்க. இல்ல அப்படி ஒருபோதும் மாறாதுங்க. இந்த டிடியில வேலை செய்யக்கூடியவர்கள் சரியா வேலை செஞ்சு எந்த பிரச்சனையுமே இல்ல. இல்ல இப்ப நான் சொல்றேன், டிடி சேனல்ல எத்தனை பேர் எவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு, எத்தனை விஜிலன்ஸ் கேசஸ் போயிட்டு இருக்கு, எல்லா பட்டியலுமே இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கவங்களோட பட்டியல் எல்லாமே இருக்குது. அந்த அளவுக்கு முறைகேடுகள் வந்து இதுல நடக்குது, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஒதுக்கி அல்ல எல்லாமே இருக்குது, விஜிலன்ஸ் கேசஸ் இருக்குது. எடுத்து சொல்லணும்னா நான் பட்டியல் சொல்றேன், யார் யாரு எந்தெந்த பொசிஷன்ல தாங்க என்னென்ன வழக்குகள் இருக்கு எல்லாமே இருக்கு. நீங்க சொல்ற இதே அக்கறை காட்டக்கூடிய அரசு தானே 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது. நடவடிக்கை எடுத்துக்கலாமே. எல்லாருமே வழக்குகள் போயிட்டு இருக்கு, அவர்கள் எல்லாருமே வழக்குகள் போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் பா, இந்த டிடி தமிழ் பெயர் மாற்றத்துக்கும் இவர் சொல்ற விஜிலன்ஸ் கேஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? விஜிலன்ஸ் கேஸ் இப்போ எல்லார் மேலயும் இருக்கு. இந்தியால இருக்கிற பிரதமர் தவிர மீதி எல்லார் மேலயும் இருக்கு. இல்ல இல்ல, he is going beyond his border. He is going beyond his border. அத முதல்ல நீங்க கண்டனம் பண்ணணும். நான் வந்து பொதுவா ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைக்காதீங்க. இல்ல, நான் இத கண்டனம் தெரிவிக்கிறேன். விஜிலன்ஸ் கேஸ் இருக்கிறதுனாலே, ஒரு நிமிஷம், விஜிலன்ஸ் கேஸ் இருக்கிறதுனாலே அவங்க குற்றவாளிகள் இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க வார்த்தையை வாங்கி ஆகணும். நோ, you have to take back your word. You have to take back your word. இல்ல ரஞ்சித் குமார், இங்க தனிப்பட்ட தாக்குதல்கள் கருத்துக்களை மட்டும் பேசலாம். கருத்துக்களை மட்டும் பேசலாம். நான் கிளாரிஃபை பண்றேன். இல்ல 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 ரஞ்சித் குமார், தனிப்பட்ட தாக்குதல்களுக்கான இடம் இது இல்ல, இது இல்ல. கருத்துக்கு வரலாம், கருத்து மட்டும் பேசலாம். இல்ல இல்ல, நான் தனிப்பட்ட யாருமே சொல்ல, அவர்களா தான் உள்ள வந்தாங்க. நான் சொன்னது டிடி. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் இத. ஒரு நிமிஷம், நீங்க வந்து சட்ட போராட்டம் பண்ணுங்க, எனக்கு அதை பத்தி இல்லைங்க, நான் உங்களை பத்தி சொல்லவே இல்லை. நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட போறது இல்ல, அது எங்களுக்கு தெரியும். அந்த அக்கறையில தான் நாங்க பேசுறோம். எங்களுக்கு அக்கறை இல்ல, நான் சொல்லவே இல்லை. உங்க மேல இருக்க விஜிலன்ஸ் வழக்கு பத்தி வேண்டாங்கற ரஞ்சித் குமார் உங்க மேலங்கறதே பயன்படுத்த வேண்டாங்கற சொல்றேன். 2014 இருந்து யாரெல்லாம் எதிர்கருத்தியலோட இருக்காங்களோ அவங்க அத்தனை பேர் மேலயும் விஜிலன்ஸ் இருக்கு. அதையும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு முதல்வர் மேலே விஜிலன்ஸ் கேஸ் போடும்போது இதெல்லாம் என்ன, அதிகாரிகள்லாம் எந்த நிலைக்கு, இதெல்லாம் தெரியாது. உங்க தனிப்பட்ட விருப்பம். நான் உங்களை சொல்லவே இல்லை, நீங்களா தான் இங்க அழைக்கிறீங்க. நீங்க தலைப்பை விட்டு பாலச்சந்திரன் வரேன். வரப்போறதுல நிர்வாக சீர்கேடு, அங்க வேலை செய்யக்கூடிய நபர்களோட நிர்வாக சீர்கேடு irregularities-னால வரக்கூடிய பிரச்சனை தான் சொன்னேன். நீங்க வந்து ஏன் உங்களுடைய முதற்கட்ட பார்வை ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர்கள் சரியா செயல்படாட்டி அந்த நிர்வாகம் சீர்கேடும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதுதான் ஏன் அரசு நடவடிக்கை எடுக்கல நான் கேட்டேன். அதுக்கு உங்களிடம் பதில் இல்ல. வழக்கு இருக்குன்னா நீங்க என்ன சொல்றீங்க? எதிர்க்க நடவடிக்கை எடுக்கல. வழக்கு போட்டாங்க சார். வழக்கு இருக்குன்னு சொல்றீங்க, ஏன் நடவடிக்கை எடுக்கல சார்? 10 ஆண்டு காலம் யார் ஆட்சியில இருந்தா மத்தியில ஏன் நடவடிக்கை எடுக்கல? 2020 வழக்கு போயிட்டு இருக்கு. சரி, ஓகே போயிட்டு இருக்கா இல்லையா? ஓகே, பேசலாம். திரு பாலச்சந்திரன் சொல்லுங்க. எடுத்ததுமே எல்லாத்தையும் கைது செய்து பேசலாம். திரு ரஞ்சித் குமார் பேசலாம். உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நான் எடுத்துக்கிற அடுத்த சுற்றுல பேசலாம். எல்லாரும் முதற்கட்ட சுற்று பேசணும். பேசலாம். கருத்துக்கள் முழுக்க சனாதன கருத்துக்கள் இல்லையா? ஓகே, பேசலாம். பாலச்சந்திரன் வல்லூரோட கருத்துக்களும் முழுக்க சனாதன கருத்துக்கள். ரஞ்சித் குமார் பேசலாம் சொல்லிட்டு முதற்கட்ட பார்வையை நான் எடுத்துக்கிட்ட அடுத்த சுற்றுல பேசலாம். திரு பாலச்சந்திரன்.
இல்ல முதல்ல இங்க எது விவாத பொருளோ அதை பத்தி மட்டும் பேசினா தான் அது தெளிவானதாக இருக்கும் நினைக்கிறேன். விஜிலன்ஸ் கேஸ் பத்தி பேசுறேன்னா ஒரு நாள் அதை பத்தி போட்டு பேசுங்க. அதுக்கும் டிடிஏ தமிழ்னு சொல்லி பேர் வச்சதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதை இந்த திசை திருப்புறதா இவங்களுக்கு எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாத போது இப்படித்தான் தேவையில்லாத பிரச்சனை. இன்னைக்கு இந்த சப்ஜெக்டுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பி பாருங்க. அதுல வந்து இப்ப 5 நிமிஷம் வேஸ்ட் ஆயிருச்சு. இது இவங்க ஒரு கலையாவே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேசுற சப்ஜெக்ட் மேட்டர் என்னவோ அதை பத்தி மட்டும் பேசினா சிறப்பா இருக்கும். அவ்வளவுதான்.